படிக்க மகாபலிபுரத்துல இங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அங்க ஒரு கலை மன்றம் அதை கட்டிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம ஐயா தான். அவங்க அப்பா பேர் தான். அப்ப அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்த உடனே கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான், எவருக்கும் கடற்கரை. உலகம் முழுவதும் 2வது கடற்கரை, எவருக்கும் நல்லறை இல்லை. என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன், செட்டெடுத்தவன், தூக்குழுதுவன எங்க செத்து என்ன வந்திருக்குன்னு தெரியல. இதை பார்க்கும் போதெல்லாம் குழந்தை வருது. கடற்கரை தான். நீங்க 2 ஏக்கர் ஆக்கிரமிச்சு பாடுகிற அளவுக்கு பெரிய ஆளு இல்லை. அதனால நீங்க கிளம்புங்கன்னு நம்ம அதுல நாங்க ஒண்ணு இடிக்கின்றது இல்லை. நாங்க வென்றுட்டோம். முன்னணி அப்படின்னாலே அது நான். அதனால என்னுடைய உடன் பிறந்தார் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் சற்றும் தடமாறாமல் வறுமை வாட்டி வைத்தாலும், எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏச்சு பேச்சுகள் எது வந்தாலும் தான் தலைமையேற்றுக் கொண்ட தத்துவத்தில் இருந்து தடுமாறாமல் தொடர்ச்சியாக கருத்து என்னுடைய உடன் பிறந்தார். எந்த இடத்தில் போய் பணி செய்தாலும் சரி, அந்த இடத்தை தமிழ் தேசிய அரசியல் கருத்து களமாக அதை வளர்த்தெடுக்கிற ஒரு தளமாக மாற்றுகிற பேராற்றல் கொண்டவர். அப்படித்தான் அவர் முள்ளிவாய்க்கால் முனிவர்களே இருக்கிறார். பெரும் கருத்து பதிவை எல்லோரையும் எங்களை போன்ற, என்னை போன்ற, எங்க ஐயா மணியரசனை போன்ற தலைவர்களெல்லாம் அழைத்து பதிவு செய்தார். அதன் பிறகு இப்போது ராவணா என்ற படையொலியை தொடங்கி அதை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இன்றைக்கு தமிழ் சமூக மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நற்செய்திகளை நேர்மையாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகமாக வளர்ந்து இருப்பது நம்ம எல்லோருக்கும் பெருமை. உலக தமிழ் மக்கள் அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள். என்னிடத்தில் கூட ராவணாவே இதை பதிவு செய்ய சொல்லுங்கள், ராவணாவே எங்களை ஒரு பேட்டி எடுக்க சொல்லுங்கள் என்று கேட்கிற மாதிரி அவர் எங்களையே எடுக்க மாட்டார். அவனை எடுக்க மாட்டார். ராவணா பார்ப்போம். ஐயா அறிஞர் பேரறிஞர் குணாவர்களை பற்றி அந்த நேர்காணலை கொண்டு தமிழ் இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார். நமக்கு என்னன்னா, அறிவு மனிதராகத்தான் நமக்கு அறிஞர் பெருமக்கள் நம் இனத்தில் தோன்றுவார்கள். அதை போற்ற நாம் தவறி கொண்டாட தவறி. அதான் நமக்கு இருக்கிற சிக்கல். பாரதி அப்படிதான் வந்தான். கடைசிவரை பட்டினோடு கொண்டான். பாரதாசிரியர் வாழும்போது பெருசா போட்டிக்கிறார். அவர் சந்திரதேவன் தான் புரட்சிகரை மகாரணியம் நோக்கி சொல்லிட்டு இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய பேரறிஞரை உரிய நேரத்தில் பாராட்ட வேண்டும். இதுவே தாமதம், ரொம்ப காலதாமதமாக செய்வோம். பெரிய அளவுக்கு செஞ்சுக்கணும். சரி, இருந்தாலும் இந்த அரங்கத்தில் இருக்கிற என் சொந்தங்கள் மட்டும் இல்லை, இதை பார்க்கிற ஒவ்வொரு உலகம் ஊராக ஒவ்வொரு சொந்தத்திற்கும் தெரியும். நான் அவர்களை பேசிய பிறகு ஏன் சீமா என்னதான் அவர் பேசிட்டாருன்னு தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த புத்தகத்துக்கு படிக்க ஆரம்பிச்சோன்னா என்னை விட வேகமாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய பேரறிஞர் ஐயா குணாவர்களுடைய புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. பெரிய எடுத்துல நம்ம இடத்தில் எதிர்கால தலை வைத்து அதை வாங்கி நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அந்த பேரறிஞரை பாராட்டி தமிழ் ஒரு நன்னுலகிற்கு கொண்டு போய் அந்த அறிஞரை சேர்க்க வேண்டும் என்கிற பெரும் ஆர்வத்தில் இந்த முயற்சியை உடன் பிறந்தார் ஏகலையன் அவர்கள் இதில் செய்திருக்கிறார்கள். அதற்கான ஒருங்கிணைப்பு அவர் ஒரு மாதமாக என்னிடத்திலே நான் வருவேன் சொன்னால் வருவேன். என்னிடத்தில் மட்டுமே 10 தடவை ஐயா ஐயா நான் எங்கே எதிர்த்து எழுந்து ஐயா ஐயா வந்துடும் ஐயா வந்துடுவேன் வந்துடுவேன். அப்புறம் ஐயா கடலுக்கு போடுவது ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா. ஐயா குணாயத்தை சொல்லிட்டேன். உங்க ஐயா மணியரசன் சொல்றாங்க வந்துடுறேன். காலையில சொல்றேன் நான் வந்துடுறேன். வந்துருங்க கேட்டதே நான்
பேரா எதை செய்யறதுன்னா நேர்த்தியா செய்யணும்னு அதில் இருந்தார்கள் என் தம்பிகள் அன்பு தம்பி களஞ்சியம் அவர்கள், என்னுடைய தம்பி முத்துப்பாட்டி உடனிருந்து உதவி எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய தம்பி அன்பு இளவரசர் சிலம்பரசன் அவர்கள், அப்புறம் என்னுடைய கவி இளவரசர் கவிபாஸ்கர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்திவிட்டார்கள். இந்த பாராட்டு நம்முடைய பேரறிஞர் குணாவா ஐயா அவர்களுக்கு எவ்வளவு பாராட்டோ அவ்வளவு பாராட்டி உணர்ந்து வந்தார் ஏகலை அவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியை ஆவண வரைவி ஒரு மாத காலமாக திட்டமிட்டு இந்த தரவை ஒப்பந்தம் செய்து இதை நடத்தி கொடுத்து